நேற்று தளபதி விஜயனை வந்து மாமல்லபுரத்துக்கு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆறுதல் சொன்னது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. விஜயனை வந்து கரூர்ல போய் பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸை வந்து நேரில் பார்க்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல வந்து அண்ணன் வந்து அங்கே கூப்பிட்டு பார்த்துட்டாங்க, மாமல்லபுரத்துக்கு கூப்பிட்டு ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆறுதல் சொன்ன வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி வந்து அடிப்பட்ட ஃபேமிலிஸுக்கு 2 லட்ச ரூபா வந்து நேற்று கொடுத்துருக்காங்க. இறந்து போன ஃபேமிலிஸுக்கு 20 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல போட்டு விட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி அடிப்பட்டவங்களுக்கும் 2 லட்ச ரூபா வந்து நேற்று வந்து உதவியா கொடுத்துருக்காங்க அண்ணன் வந்து. அது மாதிரி வந்து தளபதி வந்து இந்த மாதிரி வந்து 41 ஃபேமிலிஸையும் தத்தெடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலும் சரி விமர்சனம் நிறைய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வாரமா வந்து ரூமர் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா வந்து அண்ணன் வந்து தத்தெடுத்துக்கிற வார்த்தையை மட்டும் தான் யூஸ் பண்ணல. மற்றபடி வந்து எல்லா ஃபேமிலியும் என்னோட ஃபேமிலி தான். அது மாதிரி அந்த ஃபேமிலிஸ் 41 ஃபேமிலிஸ்லயும் ஒரு கல்யாணம் நடந்தாலும் சரி, ஒரு மருத்துவ உதவி, வேலை வாய்ப்பு, படிப்பு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அண்ணன் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது எந்த தலைவருமே பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு காசு வேணா கொடுப்பாங்க, ஒரு 10 லட்சம் 5 லட்சம்ட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு அப்படியே வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேமிலியை கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அண்ணன் வந்து 20 லட்ச ரூபா வந்து கொடுத்துட்டோம், இனிமே உங்க ஃபேமிலியில நானும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி வந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னது எந்த தலைவருமே பண்ண மாட்டாங்க. அண்ணன் தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அண்ணனுக்கான சப்போர்ட்டை கண்டிப்பா கொடுங்க. வர எலெக்ஷன்ல எல்லாருமே கண்டிப்பா வந்து ஓட்டு போடும்போது இந்த டைம் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக ஓட்டு போட்டு ஒரு நல்ல தலைவராக தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக தளபதி விஜயனுக்கு உங்கள் சப்போர்ட்டை இதே மாதிரி கொடுங்க. இந்த கரூர் பிரச்சனை ஓரளவுக்கு வந்து முடிவுக்கு வந்துருச்சு. சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 5-6 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இதுக்கப்புறம் வந்து அடுத்த பிரச்சாரம் அண்ணன் எங்கெங்கே போகிறாங்கன்னு ப்ராப்பராக அப்டேட் வரும். நானும் வந்து அப்டேட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக வந்து அண்ணனுக்காண்டி சப்போர்ட்டாக கொடுங்க எல்லாரும்.